இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. ஒருவர் புதியதாய் ஒரு ஊருக்கு வந்தார். அதற்கு முன் அவர் அந்த ஊருக்கு வந்ததில்லை. அதிகமாக யாரும் குடியேறாத ஒரு தெருவுக்கு வந்தபோது ஒரு உயர்ந்த மாளிகையும் அதன் அருகிலே ஒரு சிறிய வீடும் இருந்தது. அதை பார்த்ததும், இந்த மாளிகை யாருடையது, இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவ்வூரை சேர்ந்த ஒருவரிடம் கேட்டார். இந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் ஒருவருடைய வீடுதான் இது. அவர் பேசி பேசியே சம்பாதித்து கட்டிய மாளிகை என்றார். அது சரி, அதன் அருகிலே ஒரு சிறிய வீடு இருக்கிறதே, அது யாருடையது என்றார். அதுவா, இந்த சிறிய வீட்டுக்காரர் எழுதியதைத்தான் அவர் பேசினார் என்றார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? எழுதியவன் அவன் எழுத்துக்களால் சிறிய வீட்டைத்தான் கட்ட முடிகிறது. ஆனால் அதை இரவல் வாங்கி பேசியவனோ ஆடம்பரமான மாளிகையை கட்ட முடிகிறது. இந்த உலகில் உண்மையை விட போலிக்குத்தான் மரியாதை அதிகமாக கிடைக்கிறது. எப்படி இருந்தும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம், யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. இருந்தும் என்ன பயன்? தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை பல நேரங்களில் தகுதியானவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இங்கு பலருக்கும் உண்டு. இனம் கண்டு தகுதி உள்ளவர்களுக்கும் நாம் அவர்களுக்கான மரியாதையை கொடுப்போம் என்று சொல்லி, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.